கர்ப்பகால சர்க்கரை நோய். கர்ப்பமாகக்கூடிய பெண்களுக்கு ஏற்படக்கூடிய சர்க்கரை வியாதியும் அதுக்குரிய காரணங்கள் எல்லாத்தையும் பற்றி நம்ம பேச போகிறோம். முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது 2 முக்கியமான வித்தியாசமான கர்ப்பகால சர்க்கரை நோய் இருக்கிறது. ஒன்று கர்ப்ப காலத்தில் மட்டும் வரக்கூடிய ஒரு சர்க்கரை வியாதி. அது அவங்களுக்கு முன்னாலேயும் சரி பின்னாலேயும் சரி சர்க்கரை வியாதி இருக்காது. ஆனால் மாதமாக இருக்கும்போது மட்டும்தான் அந்த சர்க்கரை வியாதி அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய நிலைமை தான் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அல்லது கர்ப்ப காலத்து சர்க்கரை வியாதி அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். இன்னொரு வகையான சர்க்கரை வியாதி என்னென்னா, அவங்களுக்கு சர்க்கரை வியாதி இருந்திருக்கும், அந்த இருந்த மேலே அவங்க கர்ப்பமாகிடுறாங்க. ஸோ அவங்கள நம்ம சிலரில் முதல் தடவையாக அப்போ தான் கண்டுபிடிப்போம். ஆனால் அவங்களுக்கு ஏற்கனவே சர்க்கரை வியாதி இருந்திருக்கும். இதை ப்ரீ ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறோம். அப்படின்னா அந்த கர்ப்ப காலத்துக்கு முன்னாலேயே இது ஆரம்பித்த ஒரு சர்க்கரை வியாதிங்கிறது அர்த்தம். ஸோ இதுதான் 2 வகையான சர்க்கரை வியாதி. இதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். இந்த மாதிரி இது எவ்வளோ ஜாஸ்தி இருக்குது நம்ம சொசைட்டியில், நம்முடைய ஊரில் அப்படின்னு பார்த்தா ஒரு 10லேருந்து 12% இந்த சர்க்கரை வியாதி இருக்குது. அதனால தான் என்ன சொன்னாங்கன்னா, ஏஷியன் கண்ட்ரிஸ் இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாடுகளில் இது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதனால் அமெரிக்கன் டயபெட்டிக் அசோசியேஷன் என்ன சொல்லிட்டாங்கன்னா, யூனிவர்சல் ஸ்க்ரீனிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எந்த பெண்மணி கர்ப்பமானாலும் இந்த டெஸ்ட்டு பண்ணிக்கணும் சர்க்கரை வியாதிக்கு அப்படின்றத ஒரு தீர்மானமாகவே போட்டாங்க. அதனால் இந்த ஸ்கீமில் நான் அங்கே ப்ரொஃபஸராக இருக்கும்போது இந்த கவர்மெண்ட்லேயே இதை பற்றி ரெப்ரசன்டேஷன் கொடுத்து, அதுக்கு பிறகு மிஸ்டர் பன்னீர்செல்வன் ஒருத்தர் இருந்தார், டாக்டர் ராஜேந்திரன் ஒருத்தர் இருக்காங்க. அவங்க எல்லாரும் எனக்கு உதவி செஞ்சு இந்த ஒவ்வொரு பிரைமரி ஹெல்த் சென்டர் ஆரம்ப சுகாதார நிலையிலையுமே இந்த டயபெட்டிஸை ஸ்க்ரீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆர்டரும் வாங்கிட்டோம். இதனால் எந்த பெண்மணி எப்போ மாதமானாலும் எங்கே ப்ரைவேட்டில் பார்த்தாலும் சரி அங்கே ஆரம்ப சுகாதார நிலைக்கு போய் இந்த டெஸ்ட்டை பண்ண வேண்டியது அத்தியாவசியமாகிடுச்சு. அதுக்கு பிறகு தான் மற்ற விஷயங்கள்லாம் அந்த நல்லபடியாக டெலிவரி பண்ணணுமேங்கிறதுக்காக அந்த சம்மந்தப்பட்ட டெஸ்ட்டுகளும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது மாதிரி பண்ணுறதோட நோக்கம் இதுக்கு எதுக்குன்னா, சும்மா வெட்டியாக பண்ணி ஒன்றும் லாபம் இல்லைல்ல. ஆனால் இதில் என்ன முக்கியமான தத்துவம்னா, இது சர்க்கரை இருக்குன்றதை கண்டுபிடிச்சி நல்லபடியாக வைத்தியம் பண்ணால் தாய்க்கும் நல்லது, சேய்க்கும் நல்லது. இதுதான் நடக்கக்கூடிய பதில் ஆர் அவுட்கம்னு சொல்கிறோம். அடுத்ததாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, நார்மல் ப்ரெக்னென்சியில் ஒரு அம்மாவுக்கு சர்க்கரை வியாதியே இல்லை, அவங்க நல்லா இருக்கிறாங்க, அவங்களுக்கு கர்ப்பகால சர்க்கரை வியாதியும் வரல. அப்படி இருக்கக்கூடிய ஒரு அம்மாவுக்கு உடம்பில் உள்ள ஹார்மோன் மாற்றங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். உதாரணமாக சொல்லப்போனால், ஒரு அம்மா சாப்பிடும்போது அவங்க சாப்பாடெல்லாம் குடலுக்கு போகுது, இறப்போய் குடல் போய் குடல்லேருந்து அது செமிச்சு ரத்தத்தில் போய் அந்த ரத்தத்தில் ஈரலில் போய் வேண்டாம் அளவுக்கு உள்ள சர்க்கரையெல்லாம் ஈரலே கிளைக்கோஜனாக மாற்றப்படும். மிச்ச சர்க்கரையெல்லாம் ரத்தத்தில் கரெக்டான அளவில் போகும். அவங்க இன்கேஸ் சாப்பிடாமல் இருந்தாங்கன்னா ஈரலில் உள்ள கிளைக்கோஜன் உடஞ்சி குளுக்கோஸ் ஆகி ரத்தத்தில் வரும். அதனால் கொஞ்சம் பட்னி கிடந்தாலும் சரி, ஒரு ஃபாஸ்டிங் இருந்தாலும் சரி, நமக்கு லோ சுகர் ஆகிறதில்லை நார்மலாக இருக்கிற நபர்களுக்கு. இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த அம்மா கர்ப்பமாகறாங்க. கர்ப்பமானோட என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த நஞ்சின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, ப்ளசண்டான்னு சொல்கிறது. அந்த ப்ளசண்டா என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஹார்மோன் உண்டாக்குது. அந்த நிறைய ஹார்மோன் உண்டாக்குறோட நோக்கம் என்னென்னா, இந்த இன்சுலின் வேலை செய்யும் திறனை அந்த அம்மாவுக்கு குறைச்சிடுது. அது முக்கியமானது பார்த்திங்கன்னா, கடவுளோட படைப்பு ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதான் ஒரு அம்மா சாப்பிட்டுட்டு அந்த குளுக்கோஸை கூட தானே யூஸ் பண்ணிகிட்டே இருந்துச்சுன்னா பிள்ளை என்ன ஆகும், இவ்வளோ பெரிய பிள்ளை ஆகிறது சூம்பி போய் பிளோண்டு பிள்ளை ஆகிடும். புரிஞ்சிங்களா? அதுக்கு சாப்பாடு வேணும்ல. அப்போ என்ன பண்ணுறதுன்னா, உடம்பு அந்த அம்மாவுக்கு இன்சுலின் வேலை செய்கிற திறனை குறைச்சி போடுது. அப்போ என்ன ஆகுது, அந்த சர்க்கரை நிறையா அந்த அம்மாவுக்கு யூஸ் ஆக மாட்டேங்குது, தசைக்குள்ளே போக மாட்டேங்குது, எங்கேயுமே போக மாட்டேங்குது. அப்போ என்ன ஆகுது, அந்த நிறைய சர்க்கரை இருக்கிறது குழந்தைக்கு போகுது. குழந்தைக்கு இன்சுலின் சுரக்கிற தன்மை நார்மலாக இருக்குது. அதனால் குழந்தைக்கு அடிக்கோட்டாக இருக்குது. அதனால தான் ஒரு அம்மா சரியாக சாப்பிடாமல் இருந்தால் கூட அந்த அம்மாவோட நல்ல உணவுப் பொருட்கள் அவங்களுக்கு கிடைக்காமல் இருந்தால் கூட குழந்தைக்கு கட்டாயமாக கிடைக்கும். ஸோ அப்படி தான் அந்த நார்மல் ப்ரெக்னென்சியில் வரக்கூடிய ஹார்மோனுடைய உற்பத்தி
இந்த காரணத்தினால அந்த உடம்புல இன்சுலின் வச்சு அந்த குளுக்கோஸை உள்ளே தள்ளக்கூடிய அந்த தன்மை, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறோமே, அது மாசமாக இருக்கும்போது கூடுறதுனால அந்த சாப்பாடு குழந்தைக்கு நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜார் இருக்குது, அந்த ஜாரில் தண்ணி மேலே ஒரு ஓட்டை இருக்குது, கீழே ஒரு ஓட்டை இருக்குது. என்ன ஆகும்? கீழே உள்ள ஓட்டையில் நிறையா போகும். அந்த மாதிரி குழந்தைக்கு வந்து தாராளமாக அந்த ஊட்டச்சத்து போகுது. குழந்தைக்கே எல்லாம் போச்சுன்னா அப்புறம் அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுறது? அதுக்கு என்ன கடவுள் படைச்சிருக்காருன்னா, இன்சுலின் வேலை செய்யாத மாதிரி ஒன்று கொடுத்து உடம்புல சுரக்கிற இன்சுலினை அதிகப்படுத்தக்கூடிய தன்மையை கொடுத்துருக்காரு. ஸோ மாசமாக ஆகாமல் இருக்கும்போது அந்த அம்மாவுக்கு இவ்வளோ இன்சுலின் இருந்ததுன்னா, மாசமானவங்க இவ்வளோ இன்சுலின் வந்துடும். அப்போ என்ன ஆகுது? அந்த அம்மாவும் சாப்பிட்டுக்கும், ஆனால் ஈஸியாக இல்லை, கொஞ்சம் கஷ்டப்பட்டு சாப்பிடுது. தசைகள் குழந்தைக்கு ஈஸியாக கிடைக்குது. ஸோ மேலே உள்ள ஓட்டை கீழே உள்ள ஓட்டை மாதிரி அந்த குழந்தைக்கு அடிக்குவேட்டாக அந்த குளுக்கோஸ் உள்ளே போயிடுது. ஸோ இதுதான் நார்மல் நடக்கிற ஃபிசியாலஜின்னு சொல்கிறது. இந்த சர்க்கரை வியாதி மாதமாகிறதுக்கு முன்னால் இருந்தால் என்ன நிலைமை, ப்ரெக்னென்ட் ஆன பிறகு வரக்கூடிய சர்க்கரை வியாதியாக இருந்தால் என்ன, இந்த 3 மடங்கு இந்த இன்சுலினை கூட்டக்கூடிய தன்மை இருக்கே, அதில் வந்து சிலருக்கு முடியாமல் போயிடுது. ஸோ நல்லா இருக்கிறாங்க, டயபெட்டிஸே இல்லை, ப்ரெக்னென்சி வருது, ப்ரெக்னென்சி வந்த பிறகு அவங்களுக்கு இன்சுலின் வேலை செய்ய மாட்டேங்குது, அது சர்க்கரை கூடுது, அந்த சர்க்கரை குழந்தைகளுக்கு போகுது. ஆனால் அவங்களுக்கு சுரக்க வேண்டிய அந்த 3 மடங்கு இன்சுலின் சுரந்தால் தான் அவங்களுக்கு தசைக்குள்ளே போகும். அதனால அந்த 3 மடங்கு சுரக்கலைனால அவங்களுடைய சர்க்கரை லெவலு அதிகமாகிடுது. இதுதான் கர்ப்பகால சர்க்கரை நோய். அதாவது ஒரு பெண்ணோக்கு அந்த இன்சுலின் சுரக்கிற தன்மையை 3 மடங்கு அதிகரிக்கக்கூடிய அந்த ஃபேக்கல்ட்டி, அந்த எபிலிட்டி இல்லாமல் போச்சுன்னா அப்போ என்ன ஆகுது? அதுக்கு 3 மடங்கு கூட்ட முடியல, அதனால சர்க்கரை கூடுது. அதுதான் கர்ப்பகால சர்க்கரை நோய். புரிஞ்சுட்டிங்களா? அடுத்தது என்ன பார்க்குறோம்னா, அவங்க சர்க்கரை வியாதி தெரிஞ்சிருந்தால் கூட அவங்களுக்கு இன்சுலின் பற்றாக்குறை இருக்குது, அல்லது இன்சுலின் வேலை செய்யும் திறன் இல்லாமல் இருக்குது. இந்த 2ஓடு இருக்கும்போதே அவங்க கர்ப்பமானாங்கன்னா அந்த கர்ப்ப காலத்தில் அவங்களுக்கு வேண்டிய அந்த 3 மடங்கு இன்சுலின் சுரக்கிறது எப்படி வரும்? கர்ப்ப காலம் இல்லாமல் போதே அவங்களுக்கு பற்றாக்குறை, கர்ப்ப காலம் வந்தால் என்ன ஆகும்? ரொம்ப பற்றாக்குறை ஆகையினால அவங்களுக்கு அந்த நேரத்தில் ரொம்ப சர்க்கரை அதிகமாகிடும். ஸோ இதுதான் இந்த 2 வகையான சர்க்கரை வியாதியிலோட மிஸ்டேக். இந்த மிஸ்டேக்கு தெரிஞ்ச பிறகு இதனால் என்ன விளைவுன்றது நமக்கு தெரியணும், இதுக்கு என்ன அறிகுறின்றது தெரியணும். அறிகுறிகள் சுத்தமாக இருக்காது. அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே இருக்காது, நல்லா இருப்பாங்க, ரத்தத்தை எடுத்து பார்த்தா சர்க்கரை கூட இருக்கும். ஒருத்தவங்களுக்கு சர்க்கரை வியாதி ஏற்கனவே இருக்கவங்க சர்க்கரை பார்த்துட்டே இருப்பாங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துகிட்டே இருந்தால் கூட மாதமானோடனே சர்க்கரை கூடி போயிடும், அதிகமாக போயிடும். இந்த நேரத்தில் மாத்திரைகள் சாப்பிடக்கூடாது. அதனால தான் என்ன செய்வோம்னா, ஒரு ரீசெண்டாக கல்யாணம் ஆனவங்க அல்லது குழந்தைடைய வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு மாத்திரையே உங்களுக்கு போதும். ஆனால் நீங்கள் இப்போதைக்கு குடும்ப கட்டுப்பாடு ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிங்க. எப்போ குழந்தை வேணும்னு நினைக்கிறீங்களோ எங்கள்கிட்ட சொல்லி ஊசியாக மாற்றி அதுக்கு பிறகு கர்ப்பமாகணும் அப்படின்னு சொல்லிடுவோம். எதுக்காக? மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வரக்கூடிய ப்ரெக்னென்சி கர்ப்பமாச்சுன்னா அதுக்கு மாத்திரை கொடுத்து பண்ணுறது நல்லதல்ல. இந்த வார்னிங் அந்த குரூப்புக்கு மாத்திரம் சொல்லிடுறோம். இந்த ரத்த டெஸ்ட் பண்ணால் தான் இதுக்கு தெரியும், ஏன்னா அதுக்கு அறிகுறியே கிடையாது. ரத்த டெஸ்ட் பண்ணும்போது எப்போ பண்ணணும், எத்தனை தடவை பண்ணணும் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, சர்க்கரை ஏற்கனவே இருக்குன்னு தெரியும், அவங்களுக்கு இன்சுலின் மாற்றிருப்போம். அந்த இன்சுலின் மாற்றிக்கிட்டே வரும்போது இப்போ 10 யூனிட் போடுறோன்னு வச்சுக்கோங்க மொத்தம் ஒரு நாளைக்கு. மாதமான பிறகு 3 மடங்கு வேணும்ல, 30 யூனிட் வரைக்கும் தேவைப்படும். அவ்வளோதான் விஷயம். பட் சர்க்கரை வந்து ஆரம்ப பிரசவம் கர்ப்பமாகிறதுக்கு முன்னாலேருந்து பார்த்து அந்த 3 மாத கண்ட்ரோல் A1C 7% இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு கர்ப்பமாகிறதுக்கோ அது ப்ரெக்னென்சி ப்ரொசீட் ஆகிறதுக்கு பேபிக்கு எதுக்கும் ஆபத்து வராது. சர்க்கரை கண்ட்ரோல் சரியில்லைன்னா சில பிரச்சனைகள் வரும், அதை பற்றி நம்ம நல்லா பேசுவோம். அடுத்த கர்ப்பகால சர்க்கரை வியாதிக்கு வந்து ஆரம்பிக்கிற இன்னைக்கு தான் அவங்க அந்த பீரியட்ஸ் மிஸ் பண்ணியிருக்காங்கன்னா, தீட்டு போகிறது நின்றுருக்குன்னா அவங்க வராங்க, டாக்டர்கிட்ட டெஸ்ட் பண்ணுறாங்க, ப்ரெக்னென்சின்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு சர்க்கரை கூடாது. அது சர்க்கரை கூடுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஏன் அந்த நாள் ஆகும்னா, அந்த நஞ்சுன்னு சொன்னவே ப்ளசண்ட்டாக அது உண்டாகிற வரைக்கும் அவங்களுக்கும் அந்த பிள்ளைக்கும் உள்ள சம்பந்தம் வந்து அவ்வளோ ஜாஸ்தி கிடையாது. அந்த அதிக ஹார்மோன் சுரக்கிறதுக்கூடிய ப்ளசண்ட்டாக உண்டாகலை.
இந்த 2 காரணத்தால் முதல் 3 மாதத்தில் சர்க்கரை கூடக்கூடிய வாய்ப்பு அவ்வளோ இருக்காது. ஆனால் 2வது மாதத்துலேருந்து ஆரம்பிச்சிச்சுன்னா 2வது மாதத்துலேருந்து ஆரம்பித்து அப்புறம் சர்க்கரை கூடிக்கிட்டே போகும். இதுதான் கர்ப்பகால சர்க்கரை வியாதியோட நேச்சுரல் ஹிஸ்ட்ரி. அதனால் நம்ம என்ன பண்ணணும், 3 மாதம் தான் 3 ட்ரைம்ஸ்டர்னு சொல்கிறோம். அந்த செகண்ட் ட்ரைம்ஸ்டர், அதாவது 4வது மாதம் ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு சர்க்கரை பார்த்தா தான் சர்க்கரை வியாதி வருதா வரலையான்றது தெரியும். அப்போ 4வது மாதம் பார்த்தா போதும்ல, எதுக்கு முதல் மாதம் பார்க்குறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த அம்மாவுக்கு சர்க்கரை வியாதி அறிகுறி இல்லாமலே இருந்துச்சான்றவங்க தெரியாது. அதனால் ப்ரெக்னென்சின்னு கன்ஃபார்ம் பண்ணோன்னே உடனே ஒரு பிளட் சுகர் பார்த்துக்கிறது நல்லது. ஏன் அப்படி பார்க்கணும்னா, இந்த பேபியோட உறுப்புகள் உருவாகிறது 8 வாரத்தில். பேபியோட ஹார்ட்டு, பேபியோட கிட்னி, பேபியோட மூளை இதெல்லாம் உண்டாகிறது 8வது வாரத்தில். 8வது வாரம்னா 1.5 மாதம், 2 மாதம் விட்டார் வருது. அந்த ஆரம்ப காலத்தில் சர்க்கரை கண்ட்ரோல் சரியில்லாமல் இருந்தால் பிறவி கோளாறுகள் வரும். ஹார்ட்டில் மிஸ்டேக்கு, அல்லது கிட்னியில் மிஸ்டேக்கு, அல்லது மூளையில் மிஸ்டேக்கு, இந்த மாதிரி வந்துடும். அதனால தான் முதல் மாதத்துலேருந்தே பார்த்து நல்லா இருக்கா ரைட்டு, நல்லா இருக்கா ரைட்டு. அந்த 2வது ட்ரைம்ஸ்டர், அதாவது 4வது மாதம் வந்துருச்சா, அப்போ நம்ம நிச்சயமாக நல்லா இருந்தாலும் அந்த டெஸ்ட்டு கட்டாயம் பண்ணணும். இந்த டெஸ்ட்டு பண்ணுறதுல ரொம்ப நிறைய வகைகள் இருக்குது. ப்ரெக்னென்சி ஜிடிடின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, ஸ்பாட் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது, குளுக்கோஸ் சேலஞ்ச் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இது மாதிரி நிறைய டெஸ்ட்டுலாம் இருக்குது. இது எல்லாத்தையும் உலகம் பூரா கிட்டத்தட்ட ஒரு ஒருங்கிணைப்பு பண்ணது என்னுடைய ஆசிரியர் டாக்டர் சேஷையான்னு சொல்லி மெட்ராஸில் இருக்கார். மெட்ராஸ் பற்றி தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். டாக்டர் சேஷையான்னு சொன்னால் மெட்ராஸில் உள்ள டயபெட்டாலஜிஸ்ட் மோஸ்ட் ஆஃப் தெம்க்கு அவர் தான் வாத்தியார். ஸோ அவர் தான் என்ன பண்ணார்னா, இந்த ப்ரெக்னென்சி கேசஸ் எல்லாத்தையும் சின்ன ஆரம்பத்துலேருந்து 1000 கணக்கில் பார்த்து அவங்களுக்கு எப்போ சர்க்கரை கூடுது, அப்போ என்ன டெஸ்ட் பண்ணால் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். 2வது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலெல்லாம் செல்லாத என்ன ஆகும்னா, இன்றைக்கி வருவாங்க பேஷண்ட்டு, நீங்கள் நாளைக்கு இந்த டெஸ்ட்டை பண்ணிங்கம்மா அப்படின்னு சொன்னோம்னா நாளைக்கு வரமாட்டாங்க. அப்போ என்ன ஆகும், மிஸ் ஆகி 2 மாதம் கழிச்சு வருவாங்க. அதுக்குள்ளே சர்க்கரை ஏறி போய் பேபிக்கு பிறவி கோளாறுலாம் வந்துடும். இதெல்லாத்தையும் தடுக்கிறதுக்கு என்ன சொன்னார்னா, ஒரே டெஸ்ட்டு, அதுக்கு 75 கிராம் குளுக்கோஸ் கொடுத்து 1 மணி நேரம் கழித்து டெஸ்ட் பார்க்கலாம். இல்லைன்னா 2 மணி நேரம் கழித்து டெஸ்ட் பார்த்தா 140க்கு கீழே இருந்தால் ஒன்றும் இல்லை, 140க்கு மேலே இருந்தால் சர்க்கரை வியாதி இருக்குது. ஒரே டெஸ்ட். நம்ம சாப்பிட்றது சாப்பிடாமல் இருக்கிறது எல்லாம் பேச்சு கிடையாது. ஸோ ஒரே டெஸ்ட்டு, ஈஸியான டெஸ்ட். அப்போ எங்கேயும் எப்பவும் பண்ணலாம். 6 மணிக்கு வராங்களா அப்பவும் பண்ணிக்கலாம், சாயந்தரம் விடிய காலையில் வராங்களா அப்பவும் பண்ணிக்கலாம், எப்போனாலும் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே டெஸ்ட்டுனால இது சர்க்கரை வியாதி இருக்கா இல்லைன்னு கண்டுபிடிச்சி, இருக்கா இருந்தால் அதுக்கு வைத்தியத்தை பண்ணணும். இதுதான் கண்டுபிடிக்கக்கூடிய அறிகுறிகள். ஆனால் வேறு ஒன்றும் அறிகுறிகள் அந்த அம்மாவுக்கு இருக்காது. நான் மற்றபடி அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வயிறு பொறுமெல்லாம் இருக்கிறது, ஓமட்டல் இருக்காது, இந்த மசக்கேன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி டேஸ்ட் இல்லாமல் இருக்கிறது, வாந்தி வர்றது, இந்த மாதிரிலாம் இருக்கிறது எல்லா ப்ரெக்னன்சிக்கும் வர்றது தான். சர்க்கரை வியாதிக்கு தனியாக ஒன்றுமே தெரியாது. ஸோ இந்த டெஸ்ட்டு பண்ணி தான் நம்ம இதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் இது சிம்பிளிஃபை பண்ண டெஸ்ட்டு தான் இது குளுக்கோஸ் சேலஞ்ச் டெஸ்ட்டுன்னு சொல்கிறது, இல்லை ஸ்பாட் டெஸ்ட்டுன்னு சொல்கிறது. இந்த மாதிரி கண்டுபிடிச்ச பிறகு அவங்களுக்கு இதை கண்டுபிடிச்சி என்ன வைத்தியம் பண்ண போகிறோம். வைத்திய முறைன்னும் போது வழக்கம் போல் நம்ம சர்க்கரை வியாதி எந்த நபருக்குனாலும் உடற்பயிற்சி தேவை. அடுத்தது ஆகார பத்தியம். உடற்பயிற்சிங்கிறது சில நேரத்தில் என்ன ஆகும், அந்த அம்மாவுக்கு ஏற்கனவே சில ப்ரெக்னென்சி ஆரம்பித்தது பாதிப்பாகி பாதியிலே குழந்தை உண்டாகிறதும் கஷ்டமாகி, அல்லது உண்டான குழந்தைக்கு பாதியிலே டெர்மினேட் ஆகிடும். ஸோ 3 மாதத்தில் போயிடும், இல்லை 5 மாதத்தில் போயிடும், இந்த மாதிரி போயிருக்கோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆளுக்கு போய் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறது அவ்வளோ நல்லதில்லை. அதுக்காக என்ன செய்வோம்னா, அப்பர் லிம் எக்ஸசைஸ். நல்லா கட்டிலையோ சேர்லையோ உட்காந்துக்க வேண்டியது. உட்காந்துக்கிட்டு ஸ்கூலில் பயிற்சி பண்ணுவோம்ல, இப்படி கை இப்படி தூக்குறது, இப்படி தூக்குறது, இப்படி தூக்குறது, இந்த மாதிரி உள்ள பயிற்சிகள் வயிற்றுக்கோ கர்ப்பப்பை ஏரியாக்கோ எந்த விதமான பாதிப்போ அதிர்ச்சியோ இல்லாமல் கை எக்ஸசைஸ். 2வது, உயரமான ஒரு ஸ்டூலில் உட்காந்து காலை நீட்டுறது, மடக்கிறது, பாதத்தை மேலே தூக்குறது, மடக்கிறது, இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறதுனால கர்ப்பத்துக்கு எந்த பாதிப்பும் வராது. அட் த சேம் டைம் நல்ல சர்க்கரை கண்ட்ரோலுக்கு வர்றதுக்கு அந்த எக்ஸசைஸ் உறுதுணையாக இருக்கும். சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் இன்னும் மாற்றம் இருக்குது. அது என்ன மாற்றம்னா, இந்த குழந்தைக்கு என்னாகும், இந்த குழந்தை ரத்தத்துலேருந்து குளுக்கோஸை எடுத்துக்கிட்டே இருக்கும் 24 மணி நேரமும்.
ஆனால் அந்த அம்மா எப்போ சாப்பிடுவாங்க? காலையில், மத்தியானம், ராத்திரி சாப்பிடுவாங்க. அப்போ என்ன ஆகுது? அந்த மாதிரி சாப்பிடும்போது நிறையா சர்க்கரை இருக்கும்போது அந்த பேபிக்கு போனால் சரிதான். ஆனால் அந்த மாதிரி சாப்பிடாமல் இருக்கும்போது என்ன ஆகும்? சாப்பிடாமல் இருக்குது, சர்க்கரை நார்மலாக இருக்குது, அது என்ன பண்ணும்? பேபி எடுத்துச்சுன்னா அந்த அம்மாவுக்கு சர்க்கரை ரொம்ப குறைஞ்சி போயிடும். அல்லது அந்த நேரத்துலையும் உறிஞ்சிக்கிட்டே இருந்தால் பேபிக்கு அதுலேயும் சர்க்கரை கூடிடும், அதுக்கு மேலே சாப்பிட்டோன்னே ரொம்ப கூடும். இந்த மாதிரி வரதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணோம்னா, ஒவ்வொரு மீலையும் 2 பிரிச்சிடணும். நம்ம ஏற்கனவே ஒரு காலையில் எழுந்திரிச்சோன்னு ஒரு காஃபி, ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு 8, 9, 8:30 மணிக்கு சாப்பிட்றோம். 11 மணிக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம். 1 மணிக்கு லஞ்சு, அப்புறம் 4, 5 மணிக்கு ஒரு ஸ்நாக்கு, 8, 9 மணிக்கு சாப்பாடு, அப்புறம் 10 மணிக்கு ஒரு ஸ்நாக். இதுதான் நம்ம டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு சொல்கிறது. இந்த மாதிரி உள்ளதை 2 லஞ்சை 2 ஆக்கிடணும், பிரேக்ஃபாஸ்ட்டை 2 ஆக்கிடணும், ராத்திரி சாப்பாடை 2 ஆக்கிடணும். இப்போ அவங்களுக்கு 3 இட்லி நம்ம அலோவ் பண்ணியிருக்கோம்னா 2 இட்லி வந்து ஒரு 8 மணிக்கு, அப்புறம் ஒரு 9 மணிக்கு இன்னொரு மிச்ச இட்லி. மத்தியான சாப்பாடுனா குழம்பு சாதமும் ரசம் சாதமும் ஒரு 1 மணிக்கு, ஒரு 2 மணிக்கு தயிர் சாதம் சாப்பிட்டுக்கிறது. ராத்திரி 3 சப்பாத்தி சாப்பிட்றாங்கன்னா 2 சப்பாத்தி ஒரு 7, 8 மணிக்கு, ஒரு 9 மணிக்கு, 9:30 மணிக்கு அடுத்த சப்பாத்தி. இந்த மாதிரி பிரிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு அந்த அம்மாவுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது, ஆனால் அந்த பிள்ளையும் அப்படியே எடுத்துக்கிட்டே இருக்குது. அப்போ பிரச்சனை இல்லை. ஸோ இதுதான் என்ன சொல்லுவோம்னா, அந்த அம்மாவுக்கு சாப்பாட்டை நான் சாதாரணமாக 7 தடவை பிடிக்கிறத இப்போ 7 + 3 10 தடவை ஆக்கிடணும். அப்போ அந்த அம்மா கரெக்டாக சாப்பிட்டாங்கன்னா அந்த பிள்ளைக்கு போகிற சர்க்கரை இருக்கும்போது எந்த விதமான பிரச்சனைகளும் வராது. ஸோ எக்ஸசைஸ் ஒன்று சொல்லிட்டேன். அடுத்தது ஆகார பற்றியும். 2வது ஒரே டென்ஷன் இப்போ யாருக்குமே இருக்கக்கூடாது. பிரசவ காலத்தில் மாதமாக இருக்கிற காலத்தில் இன்னும் நல்லா சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது வந்து ஜென்ரல் மேக்கப், மைண்டு மேக்கப்புக்கும் அந்த நல்ல அவுட்கமுக்காக அது வர வச்சுப்போம். அதுதான் எல்லோரும் சொல்லுவாங்க, மாதமாக இருக்கும்போது அந்த அம்மா சந்தோஷப்படும்படியாக எல்லோரும் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், அதை வாங்கி கொடுக்கணும், கூட இருந்து ஆதரவாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அடுத்தது மருந்துகள் ஏற்கனவே சொல்லிட்டேன், மாத்திரை வகைகள் கிடையாது, ஊசி தான் பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட். ஊசி போட்டு கேட்காத நபர்கள் கொஞ்சம் பேர் யாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மெட்ஃபார்மின்கிற ஒரு மாத்திரை கொஞ்சம் கூட்டி கொடுக்கலாம். ஆனால் அது வந்து கடைசி ரிசல்ட் தான். அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, மாசமாக இருந்தால் இன்சுலின் தான் ட்ரீட்மெண்ட். இன்சுலினில் வந்து சிலருக்கு வந்து ஒரே வேளை போட்டால் போதும், சிலருக்கு 3 வேளை போட வேண்டியிருக்கும். அது வந்து எப்படி தேவைப்படுதுங்கிறது அந்த இண்டிவிஜுவல் பர்சனுக்காக ஏற்ற மாதிரி உள்ளது. இந்த இன்சுலின் போட்டால் பேபிக்கு எதுவும் ஆகுமா அவட முதல் கேள்வி கேட்பாங்க. பேபிக்கு ஒன்றும் ஆகாது. இந்த இன்சுலின் வந்து அந்த ப்ளசண்டா நெஞ்சை தவிர தாண்டி பேபிக்கு போகாது. ஆனால் அம்மாவோட சர்க்கரை மாத்திரம் தான் போகும். ஸோ இந்த அம்மாவோட சர்க்கரை போகிறதுனால என்ன விளைவுன்றதை பின்னால் பார்ப்போம். ஸோ ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஆகார பற்றியும் எக்ஸசைஸு ஊசி 3 தான். இதை போட்டு பிளட் சுகர் ட்ரீட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பழைய பேஷண்ட் ஒருத்தர் இருப்பாங்க, அவங்களும் வருவாங்க, அவங்க பொண்ணும் வருவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, இவருக்கு பிளட் சுகர் வந்து 180 இருக்குது ஆகாரத்து பிறகு, அந்த பொண்ணுக்கும் 180 இருக்குது. அப்போ வந்து நம்ம உங்கள்கிட்ட சொல்லிடுவோம், உங்களுக்கு நல்லா இருக்குது சர்க்கரை கண்ட்ரோலு, சந்தோஷமாக போகணுன்னு. அந்த பொண்ணுக்கு 180 பார்த்தா ஐயோ ரொம்ப கூட இருக்குமா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அவங்களுக்கு என்ன நினைப்பாங்க, ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு நல்லா இருக்குன்னீங்க, இப்போ எனக்கு நல்லா இல்லைங்கிறீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இதை சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக இருக்கக்கூடிய பெண்கள் வந்து கர்ப்பமாகும்போது அவங்க சர்க்கரையை செக் பண்ணி பார்த்தா அது வெறும் வயதில் வந்து 85க்கு கீழே தான் இருக்கணும். ஆகாரத்துக்கு பிறகு 125 தான் இருக்கணும். அதனால் நம்ம ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கொடுக்கறது வந்து அந்த லெவலுக்கு மாதமாக இருக்கும்போது குறைக்கணும். இதே அம்மா சர்க்கரை வியாதியாக மாதம் ஆகாத முந்தின பீரியடில் இருந்ததுன்னா 180 ரைட்டு, 130 ஃபாஸ்டிங் ரைட்டு. ஆனால் கர்ப்பமாயிட்டாங்கன்னா 85, 125 ரொம்ப ஸ்ட்ரிக்டாக டைட் கண்ட்ரோல் வைக்கணும் ப்ரெக்னென்சியில். ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா நிறைய பேஷண்ட் நல்ல கண்ட்ரோல் வந்துடுவாங்க. இன்னொன்று சொல்கிறேன், பெண்களுக்கு வந்து மற்ற நேரத்தை ட்ரீட்மெண்ட் பண்ண முடியலையோ, கண்ட்ரோல் அச்சீவ் பண்ண முடியலையோ, ஒரே ஒரு வார்த்தை தான், அம்மா ஜாக்கிரதையாக இருக்கணும், ஊசி போட்டுக்கணும், ஆகாரம் பற்றி இவ்வளோ தான் சாப்பிடணும், இப்படி தான் சாப்பிடணும், உங்கள் குழந்தைக்காக நீங்கள் செய்யணும், இந்த ஒரு வார்த்தை சொன்னோம்னா போதும், அப்படியே கரெக்டாக கேட்பாங்க. அப்போ நினைப்பேன், இந்த அம்மா இதுக்கு முன்னாடி இருக்கும்போது நல்லா பண்ணியிருக்கலாமே, இப்போ வந்து அப்போல்லாம் விட்டாங்க, ஆனால் இப்போவாச்சும் பண்ணுறாங்களே, அது வரைக்கும் இந்த கண்ட்ரோல் சந்தோஷம்னு சொல்லி நான் ஏற்றுக்கிறது உண்டு. இது எதுக்கு சொல்லுது, அந்த தாய் பாசம் குழந்தை வர்றதுக்கு முன்னாலேயே நம்ம குழந்தைக்காக எதை சாக்ரிஃபைஸ் பண்ண சொன்னாலும், சீனி சாப்பிட்றது, ஸ்வீட்டாக சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாதுன்னா ஒன்றும் சாப்பிட மாட்டாங்க. அதில் யூஸ்வலாக அம்மார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா,
ஒரு ஜூஸ் புரிஞ்சு கொடுத்தா குழந்தை ரொம்ப ஃபேராக பிறக்கும்னு சொல்லுவாங்க. அது அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனாலும் ஜூஸ் கொடுக்குறது நல்லதில்லை. அதனால் ஜூஸ் நம்ம சக்கரை வியாதி பேஷண்ட் மாதிரியே தான் பழமாக சாப்பிட்டு போகலாம். சாத்துக்குடியை சாப்பிட்டா பழத்தில் உள்ள ஜூஸ்லாம் உள்ளே போகுதுல, அது போதும். ஸோ அந்த மாதிரி அட்வைஸை நாங்கள் பண்ணுறது உண்டு. இதுக்கு பிறகு அந்த அம்மா நல்ல ட்ரீட்மெண்ட் இருந்துச்சுன்னா நல்ல டெலிவரி, நல்ல குழந்தை, சந்தோஷம் வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த கண்ட்ரோல் சரியாக இல்லைன்னா என்ன நடக்கும்? பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு நிறையா பிரச்சனைகள், குழந்தைக்கு நிறைய பிரச்சனைகள். அம்மாவுக்கு என்ன பிரச்சனை வரும்? குறை மாதத்தில் டெலிவரி ஆகிடுறது, இல்லை திடீர்னு இந்த சக்கரை வியாதியில் பிரச்சனை, மேஜர் ப்ராப்ளம் வந்து நல்லா இருந்துகிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி வந்து பார்த்துட்டு போவாங்க, திடீர்னு வந்து சொல்லுவாங்க இந்த குழந்தை முன்றது சரியாக தெரிலன்னு. ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா டெத் ஆகிடும், திடீர்னு டெத் ஆகிடும் பேபி. ஸோ இந்த ரிஸ்க் வந்து ரொம்ப, அதனால் இது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பேஷண்ட்டையும் நாங்கள் முன்னாலே சொல்லிடுவோம், ஜாக்கிரதையாக இருக்கணும், ஆபத்துகள் நிறையா இருக்குது, அதனால் கண்ட்ரோல் இல்லாமல் வச்சிடாதீங்கன்னு சொல்லுவோம். அடுத்தது பிறவி கோளாறுகள். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த பிறவி கோளாறுகள் வந்து கை விரல் சேர்ந்துருக்கிறது, ஒரு விரலுக்கு இல்லாமல் போகிறது, இல்லை கண் பாதிப்பு வர்றது, மூக்கு சப்பி போகிறது, இந்த மாதிரி நிறைய பிறவி கோளாறுகள். ஹார்ட் பிறவி கோளாறும், மூளை நரம்பு தண்டு வரக்கூடிய பாதிப்பும், ஆசனவாய் பக்கத்தில் வரக்கூடிய பிறவி கோளாறுகள் அதிகமாக வரும் பேபிக்கு. ஸோ இந்த மாதிரி பேபிக்கு வரக்கூடிய கோளாறுகள் வந்து ரொம்ப ஆபத்தானது. அதனால தான் கன்சீவ் ஆனோடனே மாதம் ஆயிட்டாங்கன்னு சொன்ன உடனே பிளட் சுகர் பார்த்து அதுக்குரிய ஆவணம் செய்வது ரொம்ப நல்லது. இந்த அம்மாவர்களுக்கு இன்னொன்று என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த பேபி வந்து வயிற்றுக்குள்ளே இருக்குது, அந்த பேபியோட மூமெண்ட் சரியாக தெரியாது மட்டும் இல்லை, அந்த பேபியோட சைஸு ரொம்ப சின்னதாக போயிடும். எப்போது சக்கரை கண்ட்ரோல் சரியாக இல்லாமல் இருந்து அந்த ப்ரெசண்ட்டாக போகக்கூடிய ரத்த குழாய்கள் சரியாக இல்லாமல் இருந்தால் பேபி வளர்ச்சி சரியில்லாமல் போயிடும். இன்னொன்று என்ன, அப்படியே உல்ட்டா அப்படியே மாற்றி, எப்படி அந்த மாதிரி சர்க்கரை வியாதி நிறையா இருந்துச்சுன்னா, சர்க்கரை நிறையா இருக்கிறது, இந்த அவ்வளோ சர்க்கரையும் குழந்தைக்கு போகும். குழந்தைக்கு இன்சுலின் நல்லா இருக்கா, அது எவ்வளோ நாள் இன்சுலின் சுரத்துக்கும், அது எவ்வளோ சுரக்குதோ இவ்வளோ குளுக்கோஸில் பேபி பெருசாகிடும், 4 கிலோ. அதான் முந்தைய காலத்தெல்லாம் சொல்லுவாங்க, என் பேரப்பிள்ளை வந்து பிறக்கும்போது 4 கிலோ, என் பிறக்கப்பிள்ளை 4.5 கிலோ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க நல்லா ஊட்டி வளர்த்துருக்காங்கன்னு அந்த மதர் இல்லாவோ மாமியாரோ அம்மாவோ ரொம்ப பெருமைப்பட்டுக்குவாங்க. ஆனால் அது பெருமைப்படுறதுக்குரிய விஷயம் இல்லை. அந்த பிள்ளைக்கு சர்க்கரை இருந்திருக்கு, அதை மிஸ் பண்ணி கண்ட்ரோல் சரியில்லாமல் இருந்திருக்கு. ஸோ 4 கிலோக்கு கீழே தான் இருக்கணும், 3.9 இருந்துக்கணும் வெயிட்டு. அப்படி இருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு நார்மல். ஸோ வெயிட் கூட இருக்கிறதுனால இன்னொன்று என்ன ஆகும், டெலிவரியில் இந்த தோள்பட்டை இந்த அகலம் இருக்கே, இதை ஜாஸ்தியாகி இந்த கை உள்ளே மாட்டிக்கிட்டு அந்த கையை வெளியே எடுக்கிறதுல கஷ்டப்பட்டு இந்த கையில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெராலிசிஸ் மாதிரி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஷோல்டர் டிஸ்டோஷியான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும், அந்த கண்ட்ரோல் நல்லா பண்ணணும். சரி, பிள்ளை பிறந்துருச்சு, இனிமேல் என்ன பிரச்சனை அப்படின்னு நினச்சா அதை சிசேரியன் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் அதிகம். சில சமயத்தில் ரொம்ப ஏற்கனவே ப்ரெக்னென்சிலாம் நிறைய லாஸ் இருந்து கெடுதியாக இருந்துச்சுன்னா, அந்த எப்போக்கு டேட்டோ அந்த டேட்டுக்கு கொஞ்சம் முன்னாலேயே சிசேரியனை பண்ணிக்கிறது நல்லது. அது ஒன்று. பேபி வந்துருச்சு, பேபி வந்த பிறகு எல்லாம் முடிஞ்சு போச்சா, அப்பவும் இல்லை. என்ன ஆகுது, இந்த சர்க்கரை கண்ட்ரோல் நல்லா இருந்தால் பேபிக்கு இவ்வளோ இன்சுலின் தான் சுரக்கும், அதை வச்சு அது வாழ்ந்துட்டு இருக்கு. சர்க்கரை இவ்வளோ இருந்துச்சுன்னா என்ன ஆகும், இவ்வளோ இன்சுலின் சுரக்கும். இந்த இவ்வளோ இன்சுலின் சுரந்து பிளட் சுகர் நார்மலாக வச்சுக்கும் பேபிக்கு. டெலிவரி ஆனவொன்னே என்ன ஆகுது, அம்மாவோட பிளட் சுகர் போகலை, ஆனால் அந்த இந்த இன்சுலின் சுரக்கிறது இவ்வளோ சுரந்துச்சுல, அது அங்கே ஓடிட்டு இருக்கு. அப்போ என்ன ஆகும், அந்த பேபிக்கு லோ சுகர் வந்துடும். லோ சுகர் வந்து மயக்கம் வந்து அப்படியே தெரியுது, நமக்கு ஒன்று அறிகுறியே தெரியும். இப்போ தூங்கிட்டு இருக்குன்னு நினச்சிட்டு இருப்போம், பார்த்தீங்கன்னா குழந்தை இறந்து போயிருக்கு. அதனால தான் அந்த ரிசர்ஸ்டேஷனும் இப்போ பண்ணி அதுக்குரிய மருந்துகளும் போட்டு அதையும் நம்ம 3 நாளைக்கு காப்பாற்றி அந்த சர்க்கரை நார்மலுக்கு வந்துடுற வரைக்கும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ இதுதான் மெயினாக நம்ம பிறவி கோளாறுகள், இந்த லோ சுகர். இதுக்கு மேலே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஹைப்போ கால்சிமியான்னு ஒன்று இருக்குது, மஞ்சக்காமான மாதிரி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்புறம் குறை பிரசவத்து மாதிரி வந்துச்சுன்னா, ஈரல் பாதிப்பு இருந்துச்சுன்னா அந்த ஈரல் வந்து சரியாக வர சில ஹார்மோன்ஸ் வராதனால ரத்தம் உறையிற தன்மை கூட பாதிப்பாகலாம். ஸோ இது அவ்வளோத்தையும் தடுக்கிறதுக்கு சிம்பிளான விஷயம், முதல் நாள்லேருந்து ப்ரெக்னென்சியில் நல்லபடியாக ட்ரீட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டெலிவரி ஆகிடுச்சு அந்த அம்மாவுக்கு, அப்புறம் அந்த அம்மா என்ன செய்யணும், உடனே பிளட் சுகர் திருப்பி பார்க்கணும். முக்கால்வாசி அந்த இன்சுலின் தேவைப்படாது. யாருக்கு ப்ரெக்னென்சியில் மாத்திரம் வந்த சர்க்கரை வியாதி இருக்காங்களே அவங்களுக்கு இன்சுலின் தேவைப்படாது. அந்த இன்சுலின் தேவைப்படாட்டால் கூட ஆகார பற்றியும் எக்ஸசைஸில் ஒரு 10 நாள் இருந்துட்டு அதுக்கு பிறகு ரத்த டெஸ்ட் பண்ணி பார்த்து நார்மலுக்கு வந்துருச்சுன்னா
நார்மல் டயட் கொடுத்துட்டு 6 வாரம் கழிச்சு ஒரு ஜிடிடி இந்த வெறும் வயிற்றில் வந்து குளுக்கோஸ் கொடுத்து அதுக்கு பிறகு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த டெஸ்ட் ஒன்று பண்ணி இந்த சர்க்கரை வியாதி வந்து உங்களுக்கு போயிடுச்சு அப்படின்றத முடிவு எடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். முக்கால்வாசி நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா பெண்கள் அது வரைக்கும் கரெக்டாக இருப்பாங்க. நான் இந்த 2வது ரூமு 3வது ரூமில் பார்த்துட்டு இருக்கிறேன். என்னோடய அக்கா வந்து 4வது ரூமில் டெலிவரிக்காக பார்க்குறாங்க. இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது வந்து காட்டுவாங்க, எல்லாம் பார்த்துக்குவோம், பிளட் சுகர்லாம் கேட்டுக்குவோம். டெலிவரி ஆன பிறகு பக்கமே வர மாட்டாங்க. அந்த 6 வாரம் கழிச்சு வந்து வாங்கன்னு சொன்னோம்னா வேலையாக போச்சு டாக்டர், மிஸ் ஆகி போச்சு டாக்டர்னு சொல்லுவாங்க. ஆனால் அதில் என்ன வருத்தத்துக்குரிய விஷயம்னா அந்த நேரத்தில் நம்ம பார்த்தோம்னா அவங்களுக்கு வெயிட் ரிடக்ஷன்லாம் சொல்லலாம், ஆகார பற்றி வேணுமா வேணாமான்னு சொல்லலாம், வேறு மருந்து மாத்திரைகள் எதுவும் வேணுமான்னு சொல்லலாம். இந்த மாதிரி உள்ள நேரத்தை அவங்க மிஸ் பண்ணிவிட்டு ஒரு 1.5 வருஷம் கழிச்சு வருவாங்க. என்னாச்சுமா, சுகர் கொஞ்சம் கூட இருக்குது டாக்டர்னு. அப்போ தான் வருத்தமாக இருக்கும். இதை நம்ம தடுத்துருக்கலாம், ஆனால் சொன்ன பிறகு அவங்க வரல அப்படின்னு நம்ம நினச்சிக்குவேன். அதனால் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க குழந்தைங்க யாரும் இருந்தாங்கன்னா டெலிவரி ஆகி 6 வாரம் கழித்து சர்க்கரை இருக்கா, சர்க்கரைக்கு முதல ஸ்டேஜாக இருக்கா, இல்லை நார்மல் ஆகிடுச்சா என்னன்றதை பார்த்துக்கணும். அது மாத்திரம் இல்லாமல் அந்த மாதமாக போது வரக்கூடிய சர்க்கரை வியாதி இருக்குது, அதுக்கு என்ன சொன்னேன், அந்த 3 மடங்காக இன்சுலின் சுரக்கக்கூடிய தன்மையை கூட்ட அவங்களால முடியலை. அப்படின்னா என்ன அர்த்தம், இன்சுலின் பற்றாக்குறை லேசாக இருக்குது. அவங்களுக்கு ப்ரெக்னென்சி இல்லைன்னா அந்த இன்சுலின் வச்சே ஓட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன தெரியுது, இந்த அம்மா சீக்கிரத்தில் சர்க்கரை வியாதி வந்துடும். அதனால் அந்த அம்மாவுக்கு சர்க்கரை வியாதி வராமல் தடுக்கக்கூடிய வழிகளை நம்ம முதலேருந்தே ஏற்றுக்கிறது நல்லது. அதே மாதிரி டெலிவரி ஆகி அவங்க அம்மா வீட்டுக்கோ எங்கேயோ போனோம்னா அங்கே வந்து நல்ல பச்சை உடம்புன்னு சொல்லுவாங்க, அப்படி தானே சொல்லுவாங்க. சொல்லி சாப்பாடாக உள்ள ஊற்றி எல்லாம் பால் இதுமா கொடுத்து ஸ்வீட்டாக கொடுத்து சாப்பிட்ட பிறகு என்ன ஆகும், நம்ம டெலிவரி வரைக்கும் நல்லா இருந்திருக்கும், டெலிவரி ஆன பிறகு தடிச்சு போடும். இப்போ என்ன ஆகும், சர்க்கரை வியாதி நிச்சயமாக தொடரும். அதனால் சாப்பாடு அப்பவும் ஜாக்கிரதையாக கொடுத்துக்கணும். இந்த மாதிரி செய்கிறதுனால தாய்க்கு நல்லது, பிள்ளைக்கும் நல்லது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ எங்கள் சீஃப் சொன்னேன் டாக்டர் சேஷியான்னு சொன்னேன், அவரோட கண்டுபிடிப்பு என்ன சொன்னார்னா, பெண்களுக்கு சர்க்கரை வியாதி வரும்போது இருக்கிற குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கு சர்க்கரை வியாதி அதிகமாக வருதுன்னாரு. ஆனால் அதை வந்து ஊரே உலகமே ஏற்றுக்கலை. அதுக்கு பிறகு அவர் நிறைய ட்ரையல் பண்ணி அதை கண்டுபிடிச்சாரு. இப்போ உலகத்துலேயே அதை ஏற்றுக்கிட்டாங்க, உலகம் பூரா ஏற்றுக்கிட்டாங்க. எங்கள் வாத்தியார் வந்து அவ்வளோ சாதாரண ஆள் இல்லை, அவர் வந்து உலகம் பூராவே பெரிய ஆள். அவர் தான் நமக்கு எங்கள் அசைன் ஒரு ப்ரோக்ராமுக்கு அவரை கூப்பிட்டு ப்ரெக்னென்சி பற்றி அவருக்கு மதுரையில் பேச சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த குழந்தை எதில் வளருதோ, அதாவது அந்த யூட்ரஸ்குள்ளே வளருது இல்லை, அங்கே சர்க்கரை கண்ட்ரோல் நல்லா இருந்துச்சுன்னா அந்த பிள்ளைக்கு சர்க்கரை வியாதி வரக்கூடிய வாய்ப்பும் குறையுது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அம்மாவுக்கு ட்ரீட் பண்ணோம்னா அம்மாவுக்கு நல்லது, 2வது குழந்தைக்கு டெலிவரி வரைக்கும் பிறக்கிறதுக்கும் நல்லது, அந்த பிள்ளையோட ஃப்யூச்சருக்கும் அதுக்கு சர்க்கரை வியாதி வராமல் தடுக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த சர்க்கரை வியாதியில் கண்டுபிடிச்சி அதுக்கு உடனே வைத்தியம் பண்ண வேண்டியது மிக மிக அத்தியாவசியம். ஸோ நான் முதல்ல என்னன்றது சொன்னேன், எவ்வளோ பிளட் சுகர் இருக்கணும்னு சொன்னேன், அறிகுறி இருக்காதுன்னு சொன்னேன், அதுக்கு வைத்திய முறைகள் சொன்னேன், வைத்திய முறைகள் சரியாக செய்யாட்டா என்ன காம்ப்ளிகேஷன் வருதுன்றது சொன்னேன். கடைசியாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இதே நிலவரம் அமெரிக்காவில் இல்லை, யூகேயில் இல்லை. அங்கே வந்து பெண்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் சர்க்கரை வியாதி. ஆகையினால அங்கே வந்து ஒரு ரிஸ்க் இருக்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் சர்க்கரை டெஸ்ட் பண்ணுவாங்க, எல்லாருக்கும் பண்ணக்கூடிய யூனிவர்சல் ஸ்க்ரீனிங்கிறது பண்ணுறதில்ல. ஆனாலும் நம்ம வந்து கட்டாயமாக பண்ணிக்கணும். எல்லா பெண்களும் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஹீமோகுளோபின் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். ஆனால் சுகர் பண்ண சொன்னோம்னா அது போன மாதம் தான் பண்ணோம் அப்படின்னா, அம்மா போன மாதம் பண்ணாலும் இந்த மாதம் பண்ணணும், நார்மலாக இருக்குன்னு சொன்னாங்க, எத்தனை மில்லிகிராம்னு சொன்னாங்க அது தெரியல, அது சொல்ல முடியாது. அதனால் ட்ரீட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரி சில சின்ன விஷயங்கள் சொல்லும் போது அது டாக்டர் வந்து நல்லதுக்கு தான் சொல்கிறாருன்னு ஏற்றுக்கிட்டு செஞ்சால் உண்மையாகவே அவங்களுக்கு அவங்க லைஃப் நல்லா மட்டும் இல்லை, அவங்க குழந்தை லைஃப்பும் சரி, அந்த குழந்தைக்கு பின்காலத்தில் சர்க்கரை வியாதி வரக்கூடிய வாய்ப்பும் குறையுது. ஸோ இந்த மாதிரி நம்ம தெரிஞ்ச பிறகு உங்களுடைய பிள்ளைகளோ உங்களுடைய பேர பிள்ளைகளோ கர்ப்பமாகக்கூடிய வயசில் இருந்தால் சர்க்கரை வியாதி இருந்துச்சுன்னா அவங்க டாக்டர்கிட்ட கேட்காம ப்ரெக்னென்ட் ஆகக்கூடாது, கர்ப்பம் ஆகக்கூடாது. கர்ப்பமாகலான்னு நினைக்கிறோம், அதனால் என்ன செய்யலாம் டாக்டர்னு கேட்டுக்கணும். அப்போ தான் சர்க்கரைக்கு ஊசியிலேருந்து மாத்திரையிலேருந்து ஊசி மாற்றி கண்ட்ரோல் பார்த்து இன்னும் நீங்கள் கன்சீவ் ஆகலாம் அப்படின்னு நம்ம சிக்னல் கொடுக்குறோம். அதான் நான் எப்போதும் சொல்லுவேன், வீட்டுக்காரர் நினைக்கிறாரோ இல்லையோ, அம்மா அப்பா நினைக்கிறாங்களோ, மாமனார் மாமியார் நினைக்கிறாங்களோ, யார் நினைச்சாலும் நினைக்காட்டாலும்
டாக்டர் பச்சை கொடி காட்டினா தான் குழந்தை உண்டாகணும், இல்லைன்னா குழந்தை உண்டாகக்கூடாது. ஸோ அது மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது, அந்த நேரத்தில் வைத்திய முறை வந்து மிக மிக அவசியம். ஆனால் அந்த நல்லா கஷ்டப்பட்டு பண்ண வைத்தியத்துக்கு ரெட்டிப்பண்ண 3 மடங்காக பலன். அதனால் இதை எல்லோரும் தெரிஞ்சு எல்லா பெண்களுக்கும் அவங்க பிள்ளைகளுக்கு கட்டாயமாக சர்க்கரை செக் பண்ணி கல்யாணம் ஆனோடனே பார்த்துக்கிறது நல்லது. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்முடைய வருங்காலத்து சந்ததியினருக்கே சர்க்கரை வியாதியை குறைக்கலாம். ஸோ அதுக்கு தான் ப்ரைமாடியல் ப்ரிவென்ஷன் சொல்கிறது. ப்ரைமாடியல் ப்ரிவென்ஷன்னா ஆரம்பிக்கிறதுக்கெலாம் முன்னாலேயே தடுக்கிற வழி, அதுதான் இந்த வழி. ஆனால் நல்லபடியாக டெலிவரி பண்ணாங்கன்னா, நல்லா ட்ரீட் பண்ணாங்கன்னா, நம்ம சமுதாயத்தில் சர்க்கரை வியாதி கூடிக்கிட்டே போகிறது குறைய ஆரம்பிச்சிருக்கும். இந்த சந்தோஷமான செய்தியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.